வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க உணவுகளை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அப்படி என்ன உணவ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் சொல்லப் போறாரு. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், இன்னைக்கு நம்ம என்ன உணவு பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு மோர் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது உணவோட சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது எப்படி மோரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பு. இன்னைக்கு அதனால ஒரு மோர் குழம்பு, வெள்ளரிக்காயை போட்டு ஒரு மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு கருத்தில் நம்ம சொல்கிறோம். மோர் எப்படி டாக்டர் பயன்படுத்தணும்? சாதாரணமாக நம்ம மோர் திரிச்சு அப்படியே சாப்பிடுவோம். மோர் குழம்பு செய்யும்போது சாப்பாட்டில் அதோட கலந்துருவோம். சமைக்கும் போது அதை கலந்து செய்வோம். இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்? பொதுவாக என்ன அப்படின்னா, அந்த மோரை கொதிக்க விடக்கூடாது. மோராக இருந்தாலும் சரி, அல்லது சிலர் தயிர் ஏதாவது பயன்படுத்துவாங்க. பசும் தயிராக இருந்தாலும் சில வேளைக்கு உணவில் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கொதிக்க விட்டாச்சுன்னா அதனுடைய தன்மைகள் முழுமையாக மாறிடும். இப்போ மோரை வழக்கமாக நல்ல ஒரு பக்குவப்படுத்துகிற முறை அப்படின்றது சுரசம் பண்ணுதல்னு சித்த மருத்துவத்தில் சித்தர்களால் சொன்ன ஒரு முறை இருக்குது. சுரசம் அப்படிங்கிறது என்னென்னா, லேசாக சூடாக்கி அதனை பக்குவப்படுத்துதல் அப்படின்னு பேர். இப்போ இந்த மோர் அதே மாதிரி எப்படி பக்குவப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, நல்லா கடைந்து வெண்ணெய் முழுசும் நீக்கிட்டு அதில் உள்ள அந்த தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய நீர் மோரை தனியாக எடுத்து வச்சுருக்கணும். ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் நல்லா சூடு வைக்கணும். சூட வச்சு அடுப்பை விட்டு கீழே இறக்கிட்டு அந்த சூடோடு உள்ள பாத்திரத்தில் இந்த மோரை ஊற்றின உடனே அது ஒரு சத்தத்தோட, சுருன்ற சத்தத்தோட அடங்கிடும். அப்படியே அது மோர் பக்குவமாயிடுச்சு, அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதே மாதிரி இப்போ இந்த மோர் குழம்பு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்லையே அந்த மோரை போட்டு அதில் போட வேண்டிய பொருட்கள்லாம் போட்டு நல்லா தரன்னு கொதிக்க விட்டு அது தன்மையே போயிடும் முழுசும். ஏன்னா மோரை நம்ம பயன்படுத்தும் போது மோர் குடல், வயிறு, அதே மாதிரி கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் சிறுநீரகம், இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் எல்லாத்துக்குமே ஒரு பலம் அளிக்கக்கூடிய அநேக ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது மோரில். அதை நம்ம அமிர்தமாக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கணும். இப்போ மோர் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல கறி மற்ற கூட்டு பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து பக்குவமான பின்னாடி கடைசியாக அந்த மோரை ஊற்றி, மோரை மஞ்சளில் கலந்து வச்சுருப்பாங்க, அதோட கலந்து ஊற்றி அப்படியே அடுப்பை விட்டு உடனே இறக்கிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கவே விடக்கூடாது. இதுதான் அதனுடைய பக்குவம். மோரை பயன்படுத்தும் போதும் சரி, தயிரை பயன்படுத்தும் போதும் சரி, இதே தான் பொருந்தும். இப்போ தனியாக மோர் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும், அல்லது தும்மல், மோர் குடித்த உடனே தும்மல் வருது அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுரசம் பண்ணி சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா இன்னொரு வகை இருக்குது. என்னென்னா, பெரிய ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பை அந்த ஒரு மோர் இருக்கக்கூடிய டம்ளரில் லேசாக அப்படி முக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த மோருடைய தன்மை பக்குவமாயிரும். அதனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறது இதை இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முறை. சிலர் பார்த்திங்கன்னா, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிலர் எப்படியும் வாழலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சாப்பிட போகிறது உணவு தானே, இது எப்படி போனால் உள்ள என்ன, அதில் உள்ள சத்து என்ன மாறவா போகுது அப்படின்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு, இதை இப்படி சாப்பிட்டால்தான் உடம்புக்கு பலமாகும், உடம்புல நச்சுத்தன்மை வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன முறையை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். மோரை பற்றி சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி பேரலாகவே வருது. தேங்காயை கூட இப்படி தானே டாக்டர்? அதாவது அதை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான முறையும் நீங்கள் சொல்லிடுங்களேன். இப்போது நம்ம தேங்காய் உதாரணத்துக்கு அவியல் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, அவியல்லையும் தயிர் சேர்ப்பாங்க, பசும் தயிர் சேர்ப்பாங்க, அதே மாதிரி தேங்காயும் சேர்ப்பாங்க. இப்போ தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி தனியாக வச்சுப்பாங்க. சீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு செய்யக்கூடிய இருக்கும். ஒரு தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பசும் தயிர் கொஞ்சம் போடுவாங்க. கடைசியாக அவியல் இறக்க போகிற சூழ்நிலையில் கொஞ்சம் தயிர் போடுவாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் கலவையும் உள்ளே போட்டு கிளறி எல்லா காய்கள்லையும் இது பக்குவமாக கலந்த பிறகு அடுப்பு போட்டு இறக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் தேங்காய் குழம்பு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி தேங்காயை அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. அப்போ அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் முழுமையாக உடம்புல கிடைக்கும். அதாவது சாகாமல் சாக வைத்தல் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதை என்ன அப்படின்னாச்சுன்னா, அதனுடைய முழுமையாக அதனுடைய தன்மை போகாத மாதிரி பக்குவப்படுத்துதல் அப்படின்னா அதனுடைய பின்னணியே. அதை மாதிரி செய்யக்கூடிய ரொம்ப நுட்பமான சமையல் கலைகள்லாம் நம்ம ஊரில் தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் இல்லை, 2000-3000 வருஷமாக இதே முறைப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட்டு வந்த ஒரு சமூகம் தான் நாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னவோ
உணவுக்கு பேர் துரித உணவாம். இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. துரித உணவுன்னு எப்படி அதுக்கு பேராகும்? எவ்வளவு தூரம் அது உணவை கேவலப்படுத்துறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கிடச்சிடணுமா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வெயிட் பண்ண மாட்டாங்களா அவங்க? அதே மாதிரி வீட்லேயும் இப்போ வந்த உடனே உடனடியாக சமைக்கிறது எனக்கு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறாங்க, அதை கொஞ்சம் வெட்டி போடுறாங்க, இதை போடுறாங்க, 3 நிமிஷத்தில் தயார். இதெல்லாம் வந்து உடம்புக்கு முழுமையாக கேடு கொடுக்கக்கூடியது. அதை பக்குவப்படுத்தி நம்ம உடம்புக்கு தானே சாப்பிட்றோம். நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கிறது தானே. இது எல்லாம் முறைப்படி சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருப்பாங்க. அப்புறம் அட்மிஷன் வந்துருச்சுன்னா கதையே முடிஞ்சு போச்சு. 7 நாள் 8 நாள் எல்லா வேலைகளும் பாதிக்கப்படும். இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு முறைப்படி பக்குவப்படுத்தி சமையலுக்காக கொஞ்சம் நேரத்தை தயவு செய்து ஒதுக்குங்க. இதுதான் நம்ம கேட்குறோம். நிச்சயமா டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்ப நீங்கள் சொன்ன முறைப்படி எப்படி பக்குவமாக செய்யறது அப்படிங்கிறத நான் நேயர்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். அதோட அப்படி செய்யும்போது என்ன மாதிரியான சுவை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதையும் அவர்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் செஞ்சு பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெள்ளரிக்காய் மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடுகு, கருப்பு உளுந்து, தேங்காய், சீரகம், வெள்ளரிக்காய், மஞ்சத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை, மோர், கடலைப்பருப்பு, எண்ணெய், உப்பு. இப்போ வெள்ளரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் ஒரு 2 ப்ரொசீஜர் இருக்குது. வறுத்து அரைக்க வேண்டியது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கப்புறம் தாளித்து நம்ம அதை குழம்புக்கு கூட்டி வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம முதல்ல வந்து இதெல்லாம் வறுத்துடலாம். எதை வறுக்கணுமோ அதை வறுத்து அரைக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, இப்படி ஒரு பாதி பொரிஞ்சதும் இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இதை அரைச்சிக்கணும். இதில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்கிற பொருட்களை எல்லாமும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற தாளிப்புகளை செஞ்சிடலாம். இப்போது நான் இதில் எண்ணெய் திரும்ப சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறோம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு இதில் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு ஹாஃப் குக்கடில் இருக்குது. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் மோர், உப்பு தேவையான அளவுக்கு, அதோட இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மோரும் தேங்காயும் சேர்த்து கொதிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து முழு கொதிநிலை இருக்காது. அதனால் அப்படியே சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. கொதிக்காத அளவுக்கு நல்லா நுரைச்சி வரும்போது நீங்கள் இறக்கி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சு வருது. இதோட நம்ம நிப்பாட்டிடலாம். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு தயார். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான பக்குவத்தில் இருக்கு. இதுதான் சரியான பக்குவம். இல்லைன்னா நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டீங்க அடுப்பை அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அப்படி மோர் குழம்பு இருக்கக்கூடாது. இது கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நேயர்கள் கேள்வி செக்மெண்ட்ல இன்னைக்கு 2 நேயர்கள் தங்களோட கேள்விகள் அனுப்பியிருக்காங்க. அதுக்கான பதிலை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் மதுமிதா அனுப்பியிருக்காங்க. அதாவது அவங்க ரெகுலராக நகம் வளர்க்குற பழக்கம் இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது, அதனால நிறைய கெடுதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அழகுக்காக அவங்க வளர்க்குறாங்க. இதில் நிஜமாவே கெடுதல் இருக்கா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நானுமே தொடர்ச்சியாக வளர்த்துட்டு தான் இருக்கேன். அதனால இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா டாக்டர்? அதாவது நகம் வளர்க்குறது ஒரு விதமான ஹாபி, பழக்க வழக்கமாக ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சில சமூகத்தில் சில ஊர்களில் அது வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் நகத்தோடு போயிட்டு கை குலுக்குறீங்க அல்லது யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக நகம் அவங்க மேலே படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நகம் கீறல் ஏற்பட்டுச்சுன்னா சில குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது எண்ணெய் குளியல் பண்ணதுக்கு பிறகு அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சிகிச்சை கொடுக்கும்போது நகம் மேலே பட்டுச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு ரொம்ப நாள் புண்ணு ஆறாமல் போகிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அழகுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதை எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக பக்குவப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணி இருக்குது. அதுவும் போக நிறைய விஷயங்கள், அந்த சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே அதை வந்து முழுமையாக நீக்கணும், அல்லது அடுத்த சாப்பிட உட்காரும்போது அதை கழுவணும், அல்லது அது உள்ளே இருக்கக்கூடிய பகுதி என்ன தான் சுத்தப்படுத்தினாலும் அதிலேருந்து உள்ளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நகத்தை ஒட்ட வெட்டி வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய அறிவுரை. சரி டாக்டர், வெட்டிடுவோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது காட்டுங்க, நாங்கள் பார்ப்பேன். நிச்சயமாக வெட்டிடுறேன் டாக்டர். அடுத்ததா அம்பிகா அப்படின்ற நேயர் கேட்டிருக்காங்க, வீசிங் தொல்லை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முழுமையாக அது நிரந்தரமாக திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது உணவு பழக்கம், சில விதமான பழக்க வழக்கங்கள், இது மூலமாக நிரந்தரமாக வராமல் நீக்கிவிட முடியும். இது சாத்தியம்தான். அதில் நம்ம உணவில் முதன்மையாக நீக்க வேண்டிய பொருட்கள், முக்கியமாக நீக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு கொடுத்துட்றோம். அதில் இப்போது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பால், தயிர், வெள்ளை ஜீனி, கோதுமை, மைதா, ரவை, ஆட்டா, ஓட்ஸ், பார்லி, இந்த மாதிரி சமீப காலமாக நம்மக்கிட்ட நம்ம உணவோட உணவாக நமக்கு தெரியாமலே கலந்து விட்ட பொருட்களெல்லாம் முழுமையாக நீக்கிறது. இது வீசிங் உள்ளவங்க மட்டும்தான் இதை நீக்கணுமா அப்படின்னா இல்லை. பொதுவாக ஆரோக்கியமாக வாழ்கிறவங்க எல்லாமே இந்த பொருட்களை நம்ம நீக்கிடுறது தான் நல்லது. இப்போ நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு உணவு கூட செய்து காட்டுறதில்லை. கோதுமையை வச்சோ அல்லது வந்து பாலை வச்சோ நம்ம செஞ்சு காட்டினதே கிடையாது எந்த அமிர்தமும். அதே மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் முழுமையாக நீக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சில உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கிறதும் இந்த வீசிங் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது இஞ்சி. இஞ்சி சாறையும் சின்ன வெங்காய சாறையும், அல்லது சாறு மாதிரி பண்ண முடியலன்னா இஞ்சி தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டாக வெட்டி, சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி தேனில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது. அதே மாதிரி பூண்டு தோல் நீக்கிட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட்றதோ அல்லது சுட்டு மென்று சாப்பிட்றதோ இந்த வீசிங் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுபோக ஏராளமான மூலிகைகள், தூதுவேளை, துளசி, கண்டங்கத்திரி, தும்பை, அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எடுத்திங்கன்னா சுக்கு, மிளகு, சீரகம், மஞ்சள், இது மாதிரியான வீட்டில் அடுக்கலையில் இருக்கக்கூடிய பொருட்களை முறையான படி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த வீசிங்கிறது வராமல் தடுக்கவே வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் சித்த மருந்துகள் இருக்குது, நிறைய விதமான மூலிகை மருந்துகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு தீவிரத்தன்மைக்கு தகுந்த மாதிரியான மூலிகை மருந்துகளோ அல்லது சில விதமான தாது பொருட்கள் சேர்ந்தோ நாங்கள் மருத்துவமாக பரிந்துரை கொடுக்குறோம். அது குறிப்பிட்ட காலம் அவங்க இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க முழுமையாக இந்த வாழ்க்கை முறை மாறுபாடுகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். நிச்சயமா டாக்டர், இது
மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திக்கிறேன் டாக்டர். வணக்கம். வணக்கம்.